ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு சமையல். இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் பீன்ஸ் பொரிச்ச கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வறுத்து கழுவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அது கூட 1 கப் பீன்ஸ், ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பீன்ஸு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. அதையும் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, அதோட காய் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். உப்பு மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. இறக்கி வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். ஸ்டீம் அடங்குறதுக்குள்ள ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். காயிட்டும். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதை கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சது கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பீன்ஸு பாசிப்பருப்பு கலவையை அதை ஊற்றிக்கலாம். சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். பீன்ஸு வெந்துருச்சு, பாசிப்பருப்பு நல்லா வெந்துச்சு பாருங்கள். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன், 2 தக்காளி, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை மட்டும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மசாலாவை இதில் ஊற்றிடலாம். தேங்காய், தக்காளி, ஜீரகம், காஞ்ச மிளகாய் அரைச்சது. ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம், ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த தக்காளி பச்சையாக தான் அரைச்சி போட்டிருக்கோம், அதனால் அது ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். கூட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்முடைய அருமையான பீன்ஸ் பொரிச்ச கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.